பசங்களா, குட் ஆஃப்டர்நூன். ஜுவாலஜியோட கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்டீரியர் கொஷின்ஸு. எஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி நான் எப்பவும் போல் சொல்கிற மாதிரி தான், பாட்னியில் இன்டீரியர் கொஷின்ஸ் கொஞ்சம் கம்மி. ஜுவாலஜியில் ஒவ்வொரு சாப்டருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸான அந்த 5, 6, 7லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டருக்கே 6, 7, 5 மார்க்ஸ்லாம் இன்டீரியர் கொஷின்ஸாகவே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? அது என்னென்ன கொஷின் அண்ட் நம்மளோட புக்கில் எங்கெங்கே அதோட ஆன்சர் இருக்குது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதோட ஓவரால் வந்து கதை சொல்லிடுறேன் நான், சரியா? அதை வச்சு யூ கேன் ஃப்ரேம் யுவர் ஆன்சர்ஸ். ரெடியா எல்லாரும்? எஸ் எவ்ரி ஒன், ஸ்டார்ட்டா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லைவோட லிங்கை ஷேர் பண்ணி எல்லாரையுமே ஜாயின் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம எடுத்த உடனே வந்து என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பாட்னி மாதிரியே எழுதி போட்டுடுறேன், சரியா? ஸோ ஜுவாலஜியோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்மளுக்கு ஒரு 2 கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஒரு கொஷின். தென் நெக்ஸ்ட் இஸ் automated species identification tools. Automated species identification tools. ஸோ இந்த 2 கொஷின் தான். இதில் நான் ஏற்கனவே வந்து மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்க்கணும் அப்படின்னா ஜுவாலஜியோட சாப்டர் 1 to 5ஓட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வீடியோவை பாருங்கள். அல்டிமேட் பிடிஎஃப்ல ஜுவாலஜி சாப்டர் 1 to 5ஓட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வீடியோவில் இதோட ஆன்சர் இருக்குது, சரியா? இப்போ ஆட்டோமேட்டட் ஸ்பீஷியஸ் எங்கே மேம் இருக்குது? நம்மளோட பேஜில், சாரி புக்கில் பேஜ் நம்பர் 11 இருக்குப்பா. புக்கில் பேஜ் நம்பர் 11 இதுதான் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் அந்த டாக்ஸானமிக்கல் ரிசோர்ஸஸ் வரைக்கும் நீங்கள் எழுத போகிறீங்க, சரியா? ஸோ இது ஒன்றும் கிடையாது. நம்ம கம்ப்யூட்டரில் போய் சர்ச் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஆர்கானிசம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ இல்லை பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு சர்ச்சிங் மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஆட்டோமேட்டட் ஸ்பீஷியஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல். ஸோ இதில் ஃபுல்லாகவே சைபர் டூல்ஸ் தான் இருக்குது, விச் மீன்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம இன்டர்நெட்டில் தேடுற மாதிரி இருக்க போகுது. ஸோ அதில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரம் சாப்டர் 1. இதை தாண்டி கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் நீங்கள் புக் பேக் கொஷினாகவே படிச்சிருப்பீங்க. மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. ரூல்ஸ் ஃபார் நாமென்க்ளேச்சர் படித்து வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம், சரியா? இப்போது நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்துடலாமா? சாப்டர் 2ல் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டாயிங்னா என்ன மேம்? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஐஸ் கட்டி வந்து ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியை ஊற்றி ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறோம், அது ஃப்ரீஸ் ஆகிடுது இல்லையா? ஸோ அது வந்து சாலிடிஃபிகேஷன், சாலிடாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். டாயிங் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு இப்போ இந்த கட்டி ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அது திரும்ப எனக்கு லிக்விடாக மாறணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வருவீங்க, கையில் வச்சு ஷேக் பண்ணுவீங்க. லைக் வாட்டர் பாட்டில் வந்து கட்டியாக இருக்குன்னா அந்த வாட்டர் பாட்டிலை கையில் வச்சு நம்மளோட ஹீட்டை அப்ளை பண்ணோன்னா அது வந்து என்ன ஆகும், எனக்கு வந்து கரைய ஆரம்பிக்கும், சாலிட் லிக்விடாக மாற ஆரம்பிக்கும். அதுதான் டாயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரது தான் டாயிங், சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த சாப்டர் 2ல் எதெல்லாம் இன்டீரியர் 5 மார்க்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஹெமிகார்டேட்டாவோட கேரக்டர்ஸ். ஹெமிகார்டேட்டா அந்த பெலனோக்ளாசஸ் பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ ஹெமிகார்டேட்டாவோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினு. தென் கேரக்டர்ஸ் ஆஃப் ஏவ்ஸ் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. பேர்ட்ஸோட கேரக்டர்ஸ் என்னென்ன, பேர்ட்ஸோட கேரக்டர்ஸ் என்னென்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அண்ட் நம்பர் 3 ஃபைலம் அனலிடா. எந்தெந்த ஃபைலம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? ஃபைலம் பேஸ்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று அனலிடா கேட்டிருக்காங்க, தென் மொலஸ்கா கேட்டிருக்காங்க, சாஃப்ட் பாடிட் அனிமல்ஸான மொலஸ்கா கேட்டிருக்காங்க, தென் ஆர்த்ரோபோடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் இது வரைக்கும் நம்மளுக்கு இன்டீரியர் 5 மார்க்ஸாக கேட்ட கொஷின்ஸு. ஸோ இதை தாண்டி வேறு என்ன தெரியுமா கேட்கலாம்?
இதை தாண்டி லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை பாடி கேவிட்டி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது. அனிமல்ஸை எய்தர் வந்து சிம்மெட்ரி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறது ஒரு கொஷினாக கேட்கலாம். சிம்மெட்ரி பேஸ்டு கிளாஸிஃபிகேஷன் ஒரு கொஷினாக கேட்கலாம். நம்பர் 2 பாடி கேவிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அந்த கிளாஸிஃபிகேஷன் ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். சரியா? ஸோ இது எல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க்ஸ் ஃப்ரம் சாப்டர் 2. கிளியரா? ஸோ இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின். சரியா? இப்போ ஹெமிகார்டேட்டாவோட சாலின் ஃபீச்சர்ஸ் எங்கே மேம் இருக்குது? ஸோ லைனாகவே நம்ம போயிடலாம். இன்கேஸ் நம்மளுக்கு பேட்டர்ன் ஆஃப் சிம்மெட்ரி பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இதுதான் உங்களோட ஆன்சர். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் இங்கே முடிக்கணும். பேட்டர்ன் ஆஃப் சிமெட்ரி கேட்டாங்க அப்படின்னா ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி, பை ரேடியல் சிமெட்ரி, இது எல்லாமே எழுதிட்டு ஏசிமெட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸோட எழுதணும், டயக்ராம்ஸ் முடிஞ்சா போடுங்க, மேக்ஸிமம் போடுறது நல்லது. சரியா? இது ஒன்று. தென் பாடி கேவிட்டி பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இதிலிருந்து இது வரைக்கும், ஸோ இந்த சீரோம்லேருந்து சாரிடா இது வரைக்கும் எழுத வேணாம், இது வரைக்கும் எழுதலாம். சரியா? ஸோ சீலோம் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா திஸ் ஷுட் பி யோர் ஆன்சர். இப்போ இதுக்கப்புறமா வந்து நான் கார்டேட்ஸில் என்னென்ன ஃபைலம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ எய்தர் நம்மளுக்கு ஃபைலம் அனலிடா கேட்கலாம், தென் ஃபைலம் ஆர்த்ரோபோடா கேட்கலாம், தென் ஃபைலம் மொலஸ்கா கேட்கலாம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த மாதிரி எந்த ஃபைலம்ஸ் கேட்டாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ அனலிடா அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் செக்மெண்டட் அனிமல்ஸ், அதோட பாடியில் நிறைய செக்மெண்ட்டாக இருக்கும், இதை எழுதிக்கோங்க. சரியா? தென் அதோட பாடி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, அது டிப்ளோபிளாஸ்டிக்கா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. என்ன சிமெட்ரி அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இட் இஸ் பைலேட்ரல் சிமெட்ரி அண்ட் இது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், இதில் பாடி கேவிட்டிஸுமே இருக்குது. ஓகே, ஸோ பாடி கேவிட்டி என்ன டைப் ஆஃப் பாடி கேவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்கைசோசீலோமேட்ஸாக இருக்குது. சரியா? இது ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம இப்போவே வந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதியாச்சு. இந்த மெட்டாமெரிசம் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன்டர்னலி அதோட பாடி வந்து செக்மெண்ட்டாக டிவைட் ஆகிருக்கு, அதுக்கு பேர் மெட்டாமெரிசம். தென் எனக்கு பாராபோடியா அப்படிங்கிற லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் வந்து எங்கே இருக்கலாம்? நீரஸ் மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸில் இருக்கலாம். இது ஒரு பாயிண்ட். தென் இந்த ஹீமோக்ளோபின், குளோரோக்ரூரோசின் இதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. குளோரோக்ரூரோரின். சரியா? ஸோ இதை வந்து எழுதிக்கலாம். தென் லார்வா ஸ்டேஜ் இருக்குன்னா அதோட நேம் என்ன? ட்ரோகோபோர் லார்வா, அது வந்து எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக எழுதணும். எந்த ஃபைலம் கேட்டாலும் எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ நான் அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் சேர்த்துனாலே ஒரு 7 பாயிண்ட் ஈஸியாக வந்துடும், 8 பாயிண்ட் ஈஸியாக வந்துடும். இதை எழுதுனா கன்ஃபார்ம் ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுத போகிறீங்க? ஃபஸ்ட்டு செக்மெண்டட் அனிமல்ஸு, இது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், பைலேட்ரல் சிமெட்ரி ப்ளஸ் சீலோம் இருக்குது, ஸ்கைசோசீலோம் அனிமல்ஸாக இருக்குது. தென் வேறு என்னெல்லாம் எழுதலாம்? மெட்டாமெரிசம் ஷோ பண்ணும். தென் இதுக்கு பாராபோடியா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் கிடையாது, அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் நீரஸ்க்கு இருக்குது. தென் அதோட பிளட்டில் ஒரு சில ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஹீமோக்ளோபின், இன்னொன்று வந்து குளோரோக்ரூரோரின். சரியா? தென் லார்வா ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு பேர் ட்ரோகோஃபோர் லார்வா. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு முடிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபைலம் அனலிடா. இப்போ ஃபைலம் ஆர்த்ரோபோடா கேட்டாங்கன்னா என்ன எழுத போகிறீங்க? ஆர்த்ரோ அப்படின்னா ஜாயிண்டட் போர்ட்ஸ்னா ஃபீட்டு, அப்போ ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் ஆர் ஜாயிண்டட் ஃபுட் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடாக்கு கீழே வருவாங்க. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம். இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கணும், இந்த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் கிங்டம் அனிமாலியா அண்ட் இதில் லார்ஜஸ்ட் கிளாஸ் இருக்குது, அதுக்கு பேர் இன்செக்டா. சரியா? வேறு என்ன எழுதலாம்? இதுவும் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் செக்மெண்டடாக இருக்க போது, இதுவும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். ஸோ கிட்டத்தட்ட அனலிடாக்கும் ஆர்த்ரோபோடாக்கும் சேம் கேரக்டர்ஸ் தான். தென் என்ன எழுத போகிறீங்க? இதோட பாடியில் எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குது இல்லையா? ஸோ கரப்பாம்பூச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கரப்பாம்பூச்சிக்கு அதோட பாடிக்கு மேலே அந்த ப்ரௌன் கலரில் ஓடு மாதிரி ஒரு விஷயம் இருக்கா? ஸோ அதை வந்து எழுத போகிறீங்க. பாயிண்ட் நம்பர் 1 இது. பாயிண்ட் நம்பர் 2 இந்த பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் சீலும் வச்சு எழுதலாம். பாயிண்ட் நம்பர் 2. தென் பாயிண்ட் நம்பர் 3ல தே ஹேவ் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் ஃபார் லோகோமோஷன் எழுதலாமா? ஈஸியான ஒரு பாயிண்ட். தென் கைட்டினியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் லேயர் இருக்குது, இது நம்பர் 4 போட்டுக்கோங்க. அண்ட் அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் லேயர் டைம் டு டைம் வந்து எனக்கு ஷெட் ஆகிட்டே இருக்கும். பாம்போட சட்டை எப்படி வந்து விட்டு வருதோ அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் மோல்டிங் ஆர் எக்டைசிஸ். 4 பாயிண்ட் முடிஞ்சுதான்.
தென் ஹீமோசீல் பற்றி எழுதுங்க. அதுக்கு வந்து ட்ரூ பிளட் வெசல்ஸோ இல்லை பிளட்டோ கிடையாது, பட் ஹீமோசீல் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. இங்கே தான் வந்து எனக்கு பிளட் எல்லாமே ஃபில் ஆகும். அண்ட் மால்ஃபீஜியன் டியூபியூல்ஸு, கிரீன் கிளான்ஸ், காக்சல் கிளான்ஸ் இது எல்லாமே எக்ஸ்கிரீட்டரி கிளான்ஸாக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான்டா, இதை எழுதினாலே உனக்கு வந்து 6 பாயிண்ட் வந்துடும். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு முடிச்சுக்கோங்க. ஹனிபி எழுதலாம், எபிஸ் இண்டிகா, பாம்பெக்ஸ் மோரி எழுதலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து ஆல்ரெடி பைனோமியல் நேம் தெரியுமோ அந்த பைனோமியல் நேமை எழுதிக்கோங்க. காக்ரோச் கூட எழுதலாம். பெரிய பிளானேட்டா அமெரிக்கானா எழுதிக்கலாம். சரியா? எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைலம் மொலஸ்காவில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? ஃபைலம் ஆர்த்ரோபோடா வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு பார்த்தா மொலஸ்கா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலமாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். இது பாயிண்ட் நம்பர் 1. மொலஸ்கா எல்லாமே வந்து டெரெஸ்ட்ரியலாக இருக்கலாம் இல்லை அக்வாட்டிக்காக இருக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 2. சரியா? தென் தோ இந்த மேண்டல் பற்றி எழுத போகிறீங்க, இந்த டீனிடியா பற்றி எழுத போகிறீங்க, தென் ரேடியுலா பற்றி எழுத போகிறீங்க, இந்த ஆஸ்பரேடியம் பற்றி எழுத போகிறீங்க. 5 பாயிண்ட்ஸ் ஆச்சு. அப்படியே வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் என்ன இருக்குது? நெஃப்ரேடியா இருக்குது. பாயிண்ட் நம்பர் 6. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. இந்த மாதிரி ஈஸியாக எப்படி வந்து நம்ம மார்க் வாங்க முடியுமோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இது எல்லாம் முடிஞ்சுதா? இப்போ கேரக்டர்ஸ் ஆஃப் ஏவ்ஸ் கேட்கலாம் அண்ட் ஹெமிகார்டேட்டாவோட சாலின் ஃபீச்சர்ஸ் கேட்கலாம். சாலின் ஃபீச்சர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக எழுத போகிறீங்க. எழுதிட்டு இந்த டயக்ராம் வெலனோக்ளாசஸோடது வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஸோ எல்லா கார்டேட்ஸ்லையும் வந்து எந்த ஒரு 3 கேரக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டயக்ராம் போடணும். தென் இது ஒரு கொஷினாக கேட்கலாம் 5 மார்க்கில், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ். அண்ட் இந்த ஒரு டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேபி 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஏவ்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ ஏதோ ஒரு 7 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதில் கண்டிப்பாக வந்து இந்த ஹைலைட் பண்ண எல்லா வேர்ட்ஸ் பற்றியுமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? மெகா லெசிட்டல் அப்படின்னா என்ன? மெகானா சைஸ் பெருசாக இருக்கும், லெசிட்டல் அப்படின்னா எக்கு. ஸோ இந்த பேர்ட்ஸோட எக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். கிளீடாயிக் அப்படின்னா என்ன? அதோட யாக் சாக் இருக்க போகுது. சரியா? ஸோ கரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து இருக்க போகுது. ஓகே, எஸ்பா, அவ்வளோதான் வந்து சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சாப்டர் 3ல எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கில் 2 கொஷின் படிச்சிருப்பீங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எபித்தீலியம் ஒரு கொஷின், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ஒரு கொஷின். இந்த 2 படித்தாலே அந்த ஹோல் லெசனும் படித்த மாதிரியாச்சு இல்லையா? ஸோ இதை தாண்டி வந்து சாப்டர் 3ல மஸ்குலார் டிஷ்யூ வந்து கேட்டிருக்காங்க. அது ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப குட்டியானது தான். மஸ்குலார் டிஷ்யூ வந்து ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 44ல் இருக்குப்பா. ஓகே, ஸோ மஸ்குலார் டிஷ்யூ கேட்டாங்க அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ரைட் டில் ஹியர். ஸோ மசில்ஸில் எனக்கு என்னென்னலாம் இருக்குது? மயோஃபைப்ரில்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்ஸ் இருக்குது. தென் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 டைப்ஸ். ஒன்று ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ, இன்னொன்று ஸ்மூத் மசில்ஸ், இன்னொன்று கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஹார்ட்டில் தான் இருக்கும். ஸ்மூத் மசில்ஸ் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னா நம்மளோட கை காலில் இருக்கிறது. ஸோ ஸ்மூத் மசில்ஸ் எங்கே இருக்கும்? ஃபியூசிஃபார்ம் ஷேப்பில் இருக்கும். அண்ட் எஸ், எங்கே இருக்க போகுது? தீஸ் ஆர் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸை காஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்மூத் மசில்ஸ். ஸோ நம்மளுக்கு லங்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் லைக் டைஜஷன் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் எனக்கு இந்த விஷயம்லாம் பார்க்க முடியும். ஸோ ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் பார்க்க முடியும். சரியா? தென் இப்போது 4th சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸோ சாப்டர் 4ல் எனக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக். இதை நம்ம நேற்றே படிச்சிருக்கோம் இல்லையா? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக் எக்ஸாக்ட்லி ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே எழுதிடணும். தென் ராணா ஹெக்ஸாடாக்டைலாவோட மெட்டாமார்ஃபோசிஸ் ஜஸ்ட் அந்த லைஃப் சைக்கிள் நீ வரைஞ்சாலே உனக்கு மார்க்கு. இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதோட ஆன்சர் எங்கே இருக்குது? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டயக்ராமாக கேட்பாங்கப்பா. இது ஒரு 3 மார்க்கில் மேபி ஒரு இம்பார்ட்டன்ட் டயக்ராமாக கேட்கலாம். ஏன் லைஃப் சைக்கிள் ஆஃப் லாக்டோமாரிட்டி ஒரு 5 மார்க்காக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ரேரான ஒரு கொஷின் தான் ஸ்டில். இது வந்து ஒரு 5 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் 3 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன். தென்
எஸ், இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கிறதும் ஒரு 3 மார்க்காக கேட்டிருந்தாங்களா? ஸோ இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஸோ காக்ரோச் அது ஒரு மூச்சை 45 நிமிஷம் வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்குமா? வாட் இஸ் 𝑬𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ எல்லா பாக்ஸஸுமே படித்து வச்சுருங்க. சரியா? இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா we have difference between frogs and toads. இதுவும் வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். எனி 3 points. இங்கே blood composition of frog, இது ஒரு important 3 mark question. இந்த டயக்ராம்ஸ் மட்டுமே கூட கேட்கலாம், இல்லைனா 5 மார்க்கில் ஒரு கொஷினாக கேட்க போகலாம். அண்ட் மெட்டாமார்ஃபோசஸ் ஒரு 5 மார்க் கொஷின். ஜஸ்ட் இந்த டயக்ராமை போட்டிங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அண்ட் இங்கே இருக்க இந்த 4 பாயிண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு, இது ஒரு 5 மார்க் கொஷின். இந்த ரெண்டும் தான் வந்து புக் இன்சைட் கொஷின்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். சரியா? இப்போது சாப்டர் 5 பார்க்கலாமா? ஸோ சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்டொமக் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ சாப்டர் 5ல் நான் அப்படியே எழுத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், இது ஒரு கொஷின். நம்பர் 2 டைஜஷன் இன் ஸ்டொமக். நம்பர் 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர், ஒரு கொஷினு. மேம் இது ரீசெண்டாக தானே கேட்டாங்க, அப்போ கேட்க மாட்டாங்கல்ல, அந்த கணக்கு மட்டும் போடாது. தென் PEM, that is protein energy malnutrition. protein energy malnutrition. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரியா? எஸ். ஸோ பேசிக்கலி ஆல் தீஸ் கொஷின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இது எந்தெந்த பேஜில் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 78ல் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் இருக்குது. தோ இந்த இடத்துல யூ ஹாவ் ஆன்சர் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு 5 மார்க் கொஷின். சரியா? தென் டைஜஷன் இந்த ஸ்டொமக் ஒரு 5 மார்க் கொஷின். ஃபுல்லாக எழுதணும், பாயிண்ட் வைஸ்லாம். மேம் 5 பாயிண்ட்ஸ் எழுந்தா 10 இல்லை மேம், வேணாம். டைஜஷன் இன் ஸ்டொமக் ஃபுல்லாக எழுதணும். அதே மாதிரி டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைனும் ஃபுல்லாக எழுதணும். சரியா? ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் எழுதும்போது இது வரைக்குமே எழுத போகிறீங்க. சரியா? 𝒎𝒏𝒂𝒏𝒕𝒖 வச்சும் ஒரு கொஷின் கேட்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் எப்படி டைஜஷன் நடக்குது அப்படிங்கிறத வச்சும் ஒரு கொஷின் கேட்கலாம். தென் இந்த டயக்ராம் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ப்ரோட்டீன்ஸோட எனர்ஜி எவ்வளோ, ஃபேட்ஸோட எனர்ஜி எவ்வளோ, கார்போஹைட்ரேட்ஸோட எனர்ஜி எவ்வளோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 1 மார்க் கொஷினாக கேட்கலாம். தென் இந்த ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் இஸ் அ 5 மார்க் கொஷின். ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இது கேட்கலாம். சரியா? அண்ட் ஹயாட்டஸ் ஹெர்னியா, கால் ஸ்டோன்ஸ், லிவர் சிர்ஹோசிஸ், ஸோ இதெல்லாமே வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் டயக்ராமாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஒபெசிட்டி பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஹைட் ஒரு பர்சனோட வெயிட் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களோட BMI என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ உனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? BMI இஸ் கால்குலேட்டட் as பாடி வெயிட் இன் kg. வெயிட்டை நம்ம கிலோகிராம்ஸில் எடுத்துக்கணும். பாடி வெயிட் இன் kg டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த ஹைட் இன் மீட்டர். ஸோ இங்கே ஹைட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம், ஆனால் இது மீட்டரில் இருக்கணும். அண்ட் அந்த இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 50 kg பாடி வெயிட் இருக்குன்னா 15 எடுத்துக்க போகிறோம். ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்குன்னா அதை எவ்வளோ மீட்டர்ஸாக நம்ம எடுத்துப்போம்? 1.6 மீட்டர்ஸாக எடுத்துப்போம். அண்ட் அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நீ சால்வ் பண்ணனா உனக்கு BMI வேல்யூ கிடைக்கும். சரியா? தட்ஸ் இட். ஸோ சாப்டர் 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 5 மார்க்ஸ் இதெல்லாம் தான். தென் சாப்டர் 6 பார்க்கலாமா? சாப்டர் 6ல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது எதிர்பார்க்காத ஒரு கொஷின், லாஸ்ட் இயர் கேட்டாங்க. பட் ஈஸியான ஒரு கொஷின், படித்தவங்களுக்கு லக்கு தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆக்சுவலி இந்த சாப்டரில் கொஞ்சம் கொஷின்ஸ் நிறையவே இருக்குது. நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க.
next question is transport of carbon dioxide, then transport of oxygen. இது எல்லாமே important question. Transport of carbon dioxide, transport of oxygen, then mechanism of breathing, mechanism of breathing. Number 5, inspiration and expiration oda events, inspiration and expiration oda events கேட்பாங்க. Number 6, அவ்வளவுதானா? Regulation of respiration, regulation of respiration. So இது எல்லாமே வந்து important interior 5 mark question. சரியா? பார்க்கலாமா? Yes. So functions of respiratory system நீ ஸ்டார்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இந்த சாப்டருக்குள்ள எடுத்த உடனே இந்த 5 points. இது ஒரு 5 mark question. இது functions of respiratory system. சரியா? அப்படியே பின்னாடி போனேன்னா இந்த ஒரு டயக்ராம் கேட்கலாம், இல்லை இந்த ஒரு டயக்ராம் கேட்கலாம். இங்கே நீங்கள் படிச்சுக்கோங்க, இங்கே மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் த ரெஸ்பிரேஷன் எக்ஸாக்ட்லி 5 points இருக்கு, மேபி கேட்கலாம். சரியா? தென் சர்ஃபெக்டன்ஸ்னா என்னன்னு படிச்சுக்கோ, மேபி 3 மார்க்ல கேட்கலாம். மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங் ஒரு 5 மார்க். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் வரும், இங்கே வரைக்கும் எழுதுவீங்களா? எஸ். ஸோ இது ஒரு 5 மார்க். தென் இந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷனோட ஈவெண்ட்ஸ் ஒரு 5 மார்க். இந்த ஃபார்முலாலாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க இன்கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. இந்த 2 ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்முலாஸை படித்து வச்சுக்கோங்க. வேல்யூஸ் கொடுத்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கேட்டிருக்காங்க இந்த மாதிரி. Why do some people snore? இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்கு. தென் டெட் ஸ்பேஸ்னா என்ன, இது ஒரு 3 மார்க். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்ல நம்ம ஹீமோகுளோபின் பற்றியும் வெட் ஹீமோகுளோபின் பற்றியும் நேற்று நம்ம படித்தோம் 3 மார்க்கில். தென் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு 5 மார்க்கு. ஸோ எப்படி லங்ஸ்ல இருந்து பாடி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு 5 மார்க். தென் எப்படி பாடி டிஷ்யூஸ்லேருந்து லங்ஸுக்கு எனக்கு கார்பன் டை ஆக்சைடு போகுது அப்படிங்கிறது ஒரு 5 மார்க். ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஒரு 3 மார்க் கொஷினாக படிச்சிருப்பீங்க. அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ், நைட்ரஜன் நார்கோசிஸ், பென்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இன்கேஸ் 5 மார்க்காக கேட்டாலும் ஈஸியாக எழுதிடலாம். தென் டிசார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஃபைசீமா, ஆஸ்துமா படிச்சுக்கோங்க, நிமோனியா படிச்சுக்கோங்க, ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். தென் இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் வந்து ஒரு 3 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்கும் படித்து வச்சுக்கோங்க. சிஓபிடினா என்ன, ஒரு 3 மார்க்காக கேட்கலாம். சரியா? ஸோ பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்னா யாரு அப்படின்னு ஒரு 3 மார்க் கேட்கலாம். ஓகேவா? ஸோ சாப்டர் 7 பார்க்கலாமா? சாப்டர் 7 பார்க்கலாமா? ஸோ சாப்டர் 7ல components of blood clotting, components of blood clotting ஒரு interior 5 mark. Then structure of heart ஒரு interior 5 mark, structure of heart. Then cardiac cycle ஓட events, இதை நான் எடுத்திருக்கேன். cardiac cycle ஓட events. Then CPR, இது ஒரு 5 மார்க்டா. ஆக்சுவலி இது 3 மார்க்காகவும் கேட்கலாம், பட் 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. ABO blood grouping, ABO blood grouping. Then number 6 ECG. ஸோ இதில் எதெல்லாம் நான் எடுத்திருக்கேன்னா ECG எடுத்திருக்கேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் எடுத்திருக்கேன், கார்டியாக் சைக்கிள் எடுத்திருக்கேன், அண்ட் சிபிஆர் ஒரு 3 மார்க் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஏபிஓ பிளட் குரூப்பிங் எல்லாமே எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜுவாலஜியோட சாப்டர் 7 1 ஷார்ட் வீடியோ பார்க்கணும். எங்கே இருக்குது, அல்டிமேட் பிடிஎஃப்ல இதோட லிங்க் இருக்குது. சரியா? எஸ். ஸோ அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது எல்லாமே நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே.
ஸோ 7th சாப்டரில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ 8th சாப்டர் பார்க்கலாமா? ஸோ 8th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து 5 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் கேட்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி கேட்கலாம், கிட்னியோட டயக்ராம் ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் ஒரு 5 மார்க்கு. இந்த அக்வாபோரன்ஸ் வந்து ஒரு 3 மார்க் கொஷின்ப்பா, நேற்று நம்ம படித்தோம். வாட் இஸ் ஆஸ்மோலாரிட்டி கேட்கலாம், ஒரு 3 மார்க் கொஷினா. ஸோ இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன் ஏடிஹெச் வச்சு நேற்று நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ இதை வந்து எழுதிடலாம், பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். அதை எழுதினாலே இது முடிஞ்சுது. ஸோ இதை நம்ம நேற்றே படித்தோம், ரைட்? ஸோ RAASனா என்ன, ANFனா என்ன, இதெல்லாம் படித்து வச்சுருங்க. வாட் இஸ் மைக்டூரிஷன் இஸ் அ 3 மார்க் கொஷின். The process of release of urine from the bladder is called as micturition or urination. ஸோ இது 3 மார்க்கை விட ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் ரீனல் ஃபெயிலியர்னா என்ன, யூரீமியா, ரீனல் கால்குலை, குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதுதான் நம்ம நேற்று 3 மார்க்காக பார்த்துருந்தோம். வாட் இஸ் பிரைட்ஸ் டிசீஸ் அண்ட் அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மார்க் கொஷினாக பார்த்துருந்தோம். ஸோ இது அண்ட் ஹீமோடயாலிசிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம், இஸ் இட் வெரி இம்பார்ட்டன்ட்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சரியா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர் மேபி ஒரு 5 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க், தட் இஸ் ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் ஹைப்போதசிஸ். ஸோ ஸ்கிமாட்டிக் ரெப்ரசன்டேஷன் மட்டும் கேட்டால் நீங்கள் இது எழுதலாம், இல்லை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அதோ இந்த எல்லா ஸ்டெப்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த இது போடணும், சரியா? ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐசோடோனிக் அண்ட் ஐசோமெட்ரிக் நான் இது எடுத்திருக்கேன் கிளாஸில். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜுவாலஜியோட சாப்டர் 9 வீடியோ பார்க்கணும், ஓகே? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எடுத்திருக்கோம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லாங் டிபிக்கல் போன் பியூர் சயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ப்பா, சரியா? பியூர் சயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அண்ட் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் உங்களுக்கு 3 மார்க்காக கேட்கலாம். ஏன் நிறையா இருக்குது, உங்களுக்கு லக் இருந்தால் 5 மார்க்காக கூட கேட்கலாம், படித்து வச்சுருங்க. தோ இந்த டிஸ்ஆர்டர்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் நான் டீச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோவாக பாருங்கள், சரியா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குள்ளே இருக்குது, சாப்டர் 9ஓட 5 மார்க் வீடியோ. தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இது எல்லாம் தான் பாசிபிள் கொஷின்ஸ் ஆஃப் சாப்டர் 9. இப்போ சாப்டர் 10 பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன்ஸை வச்சு எனக்கு நியூரான்ஸ் கிளாஸிஃபை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஷினாக இருக்கலாம். தென் இந்த டயக்ராம் ஒரு 3 மார்க் கொஷின். விச் இஸ் த லாங்கஸ்ட் செல் இன் த ஹியூமன் பாடி கேட்கலாம். லாங்கஸ்ட் செல் அப்படின்னா அது நியூரான், லார்ஜஸ்ட் செல் அப்படின்னா அது ஹியூமன் ஓவம், சரியா? அண்ட் நியூரான்ஸ் எப்படி வந்து எனக்கு டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஜஸ்ட் அந்த நேம்ஸ் மட்டும் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு விஷயம்தான். சேனல்ஸ் பற்றி மேபி கேட்கலாம், படித்து வச்சுக்கோங்க. தென் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷினா. டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். தென் இது ஒரு 3 மார்க் கொஷின். It is a 3 mark question. Then spinal cord ஓட diagram ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 mark question. இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணது. தோ ரிஃப்ளெக்ஸ் ஆர் கூட இந்த டயக்ராம். தென் மேபி இந்த ஒரு கொஷின் கேட்கலாம்ப்பா, படித்து வச்சுக்கோங்க. எதுக்கும் 3 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஷின். தென் ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஷின். சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கூட கேட்குறாங்க. ஸோ எதுக்கும் படித்து வச்சுக்கோங்க. இந்த 2 டயக்ராமுமே இம்பார்ட்டண்ட். ரீஃப்ராக்டிவ் எரர்ஸ் ஒரு 5 மார்க் கொஷின். அண்ட் இந்த ஐஏ ஒரு 5 மார்க் கொஷினாக கூட கேட்குறாங்க. ஸோ டயக்ராம் வித் எக்ஸ்பிளனேஷன் ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. ஸ்பைனல் கார்டு இது வரைக்கும் 5 மார்க் கொஷினாக கேட்டது இல்லைப்பா. தென் இந்த இயரோட 5 மார்க் கொஷின் கேட்குறாங்க. மிடில் இயர், இன்னர் இயர், ஆர்கன் ஆஃப் கார்டி அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங் இதெல்லாம் கேட்குறாங்க. மேபி டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹியரிங் கூட ஒரு 5 மார்க்காக கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. குட்டியாக இருக்குது, பட் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். தென் ஆர்கன் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். இந்த பாக்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்கடா.
இந்த பாக்ஸில் இருக்க கொஷினே கூட அப்படியே உங்களுக்கு கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இங்கே வந்து நீங்கள் யூ வில் ரைட் த சென்சரி ரிசெப்டார்ஸ், இங்கே டேஸ்ட் பட்ஸில் இருக்க ரிசெப்டார்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதலாம். கஸ்டேட்டரி ரிசெப்டார், கஸ்டேட்டரி எபிதீலியல் செல்ஸ், இதெல்லாமே கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். சரியா? இப்போ 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோமியோஸ்டாசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். தென் இந்த டேபிள் எதுக்கும் படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க்காவோ இல்லை 5 மார்க்காவோ கேட்கலாம். ஸோ இப்போ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் தைராய்டு கிளாண்டோட டயக்ராம் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு 5 மார்க். தென் அட்ரினல் கிளாண்ட் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே ஒவ்வொரு 3 மார்க். வாட் இஸ் கிரேவ்ஸ் டிசீஸ், வாட் இஸ் ஹைப்பர் பேராதைராய்டிசம் வந்தால் என்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும், இதெல்லாமே கூட ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கலாம். அவ்வளோதான்ப்பா. ஸோ 11th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பெருசாக 5 மார்க் இல்லை, ரொம்ப செலக்டிவ் கொஷின்ஸ் தான். 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ எதுலாம் 5 மார்க் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் வெர்மி கம்போஸ்ட் எதுக்கும் படிச்சுக்கோங்க, நிறையா இருக்குது. ஸோ ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்கலாம். இது ஒரு 5 மார்க் கொஷின். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஒரு 5 மார்க் கொஷின். லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி ஒரு 5 மார்க் கொஷின். தென் இதெல்லாமே வந்து ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கலாம். சரியா? யூசஸ் ஆஃப் சில்க் ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்கலாம், இல்லை 3 மார்க் கொஷினாக கேட்கலாம். 3 பாயிண்ட்ஸ் இருக்கா, அப்போ 3 மார்க்காக கேட்கலாம். ஹனிபி வச்சு பெருசாக எதுவும் கேட்குறதில்ல. இந்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். அக்வாபோனிக்ஸோட அட்வான்டேஜஸ் படிச்சுக்கோங்க. சரியா? அக்வாபோனிக்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுட்டு அட்வான்டேஜஸ் படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். தென் கேரக்டர்ஸ் ஆஃப் கல்டிவபிள் ஃபிஷ்ஷு, டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங். ஸோ அது வந்து இங்கே அண்ட் கேட்டல்ஸ்ன்னு வரும்போது இன்ப்ரீடிங் அவுட் ப்ரீடிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ப்பா. தென் பேர்ல் கல்ச்சர் வந்து ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்கலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேர்ல் ஃபார்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங் ஒரு 3 மார்க் கொஷின். மெத்தட்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங் நான் வந்து வீடியோவில் எடுத்திருக்கேன். அப்போ சாப்டர் 12 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீடிங், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், MOET இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேஜே அப்படியே இம்பார்ட்டன்ட்ப்பா. சரியா? ஸோ இது எல்லாமே 5 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் இது ஒரு 5 மார்க்காக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹவு டு யூ கிளாஸிஃபை கேட்டல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பர்பஸ் அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஷின் கேட்கலாம். தென் பவுல்ட்ரி ஃபார்மிங்கோட அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா, டைப்ஸு, ஸ்டேஜஸ்ஸு, எஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி ஃபார்மிங் இது ஒரு 5 மார்க் கொஷின். பெக்யூலியர் கேரக்டர்ஸ் ஆஃப் டக்கு ஒரு 3 மார்க் கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் விட்டுறவே கூடாது. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. சரியா? தெர் இஸ் நோ வே. ஏன்னா அந்த குட்டி குட்டி பாக்ஸ்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ நம்மளுக்கு அதுதான் கடைசி நேரத்தில் தெரியாமல் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொஷின்ஸை எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? எஸ் பசங்களா? இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் படிச்சிடலாமா? கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக முடியாது. ஜுவாலஜியில் இன்டீரியர் 5 மார்க் பார்த்ததுக்கு அப்புறமாவும் உனக்கு இதுக்கு மேலே படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. டே 1லேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் எவ்வளோ சொன்னேன் டே 1லேருந்தே, டைம் வேஸ்ட் பண்ணாத, படி படி படின்னு. படிக்கிறதுக்கு இப்போ டைமே இல்லை. செல்ஃப் ஸ்டடி பண்ணு, பட் டிசிப்ளின்டாக இருந்தால் நீ தாராளமாக பண்ணலாம். சரியா? ஸோ பாட்னியோட இன்டீரியர் கொஷின்ஸை விட ஜுவாலஜியோட இன்டீரியர் கொஷின்ஸ் நிறையவே இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. இல்லை நீ பாட்னியும் படிக்கணும், ஜுவாலஜியும் படிக்கணும், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிக்கணும், 5 மார்க்ஸ் படிக்கணும், இன்டீரியர் கொஷின்ஸ் படிக்கணும். 5 டேஸாக படிக்கிற மேம் இன்னும் முடியல. 5 டேஸாக படித்தவங்களுக்கும் அதே தான் நிலமை. இதில் ஏதோ மேஜிக் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து மேம் நான் இன்னுமே படிக்கல, இதுக்கு மேலே ஆரம்பித்தா கூட சென்டம் வாங்க முடியுமா, இதெல்லாம் கேட்கும் போதே யோசிக்க மாட்டியா? இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். அதுவும் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் படித்த சென்டம், ஒரு வருஷமே படித்தா அவனால சென்டம் வாங்க முடியலையா? ஒரு நாளில் படித்த சென்டம் எல்லாம் ஹைலி இம்பாசிபிள்.
அதுக்கு நீ ரோபோட்டாக இருந்தால் வேணால் நடக்கும். சிட்டி ரோபோட் மாதிரி வந்து புக்கை ஸ்கேன் பண்ணி நீ எக்ஸாம் வேணால் எழுதிட்டு போகலாம், அப்போ நடக்கும். பாஸ் எல்லாம் ஆயிடலாம்ப்பா. நீ எப்போ பாஸ் ஆகலாம் அப்படின்னா பாட்னி ஜுவாலஜியில் இருக்க புக் பேக் கொஷின்ஸை படிச்சிரு, சரியா? ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு ஒரு 3 விஷயம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே புக் பேக் 1 மார்க்கை முடிச்சிடு, எல்லா லெசனோடதுமே. தென் நம்பர் 2, நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா லைவில், இந்த லைவோடது அல்டிமேட் பிடிஎஃப்ல நான் கொடுத்த வீடியோஸ் அதை எல்லாத்தையுமே பார்த்துருங்க. பேசிக்கலி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்தா பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஷின்ஸும் படிச்சிரு. அதுக்கப்புறமா புக் பேக்கில் இருக்க அதர் கொஷின்ஸை படிச்சிரு. நீ இதை படிக்கிறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். இந்த 3 மட்டும் பண்ண நீ. இந்த 3 பண்ணினாலே நீ நல்ல மார்க் வாங்கலாம், விச் இஸ் அரௌண்ட் ஒரு 75 அவுட் ஆஃப் 100 வந்து ஈஸியாக வாங்கலாம். இந்த 3 பண்ணனாலே. இந்த 3 பண்ணுறியா? ஐம் ஷுர் இது நீ பண்ணியிருப்ப, இது அரைகுறையாக பண்ணியிருப்ப. அந்த அரைகுறையாக பண்ணதை எதெல்லாம் விட்டு படிச்சிருக்கியோ அந்த விட்டு படித்ததெல்லாம் இப்போ படிச்சுட்டு மற்ற புக் பேக் கொஷின்ஸை படிச்சிரு, சரியா? இதை மட்டும் நீ பண்ண போதும், சரியா? ஸோ இப்போ கம்பல்சரி கொஷின்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நான் 3 o'clock ஒரு லைவ்ல வந்து சொல்லித்தரேன். ஸோ பாஸ்ட் 3 years எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ இந்த வருஷம் கம்பல்சரி கொஷின் எந்த சாப்டர்லேருந்து வரலாம், இது எல்லாமே நான் 3 மணிக்கு வந்து சொல்லித்தரேன். பட் அதுக்குள்ளே நீ என்ன பண்ணிவிடு, இதில் இந்த அரைகுறையாக படித்ததெல்லாம் ஃபுல்லாக படித்து முடிச்சிடு, சரியா? டயக்ராமுக்கு நான் இம்பார்ட்டன்ட் டயக்ராமோட வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலையா? இன்னுமே பார்க்கலையா? நம்மளோட சேனல் போனீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ செக்ஷனுக்கு கீழே யூ ஹேவ் திஸ் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ். இந்த வீடியோவை யாருமே பார்க்கலையா? பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், சரியா? இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸோட வீடியோ நான் போட்டிருக்கேன், போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜியோடது. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி பசங்களா, போயிட்டு ஹாவ் யோர் லஞ்ச் அண்ட் அரைகுறையாக படித்தது எல்லாத்தையுமே முழுசாக படிச்சுட்டு வந்துரு, ஓகே? ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி வருமா? வரதுக்கு சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக படிச்சிருங்க, விடாதீங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ லைக் பட்டன் அடித்து ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் நவ் கோ ஹாவ் யுவர் லஞ்ச். ஒரு சின்ன நேப் 20 minutes தூங்குறதுனா கூட தூங்கிட்டு வாங்க, தப்பு கிடையாது. பட் எந்திரிச்சு ப்ரொடக்டிவாக படிக்க ஆரம்பிங்க. நான் 24 மணி நேரம் தூங்காமல் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்ததெல்லாம் மறந்துட்டு போயிடாத. எக்ஸாமுக்கு முன்னாடி அழகாக தூங்கிட்டு கூட எந்திரிச்சு படி, தப்பு கிடையாது, சரியா? ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக வரும். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். பட் ப்ரேயிங் அலோன் இஸ் நாட் இனஃப், சரியா? நீ உன்னோட சைடு உன்னோட வேலையை பண்ணிட்டு ப்ரே பண்ணனா பரவாயில்ல. நீ உன்னோட வேலை எதுவுமே பண்ணாமல் ப்ரே பண்ணிட்டு ஒரு மேஜிக் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அது நடக்காது, சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ லைவ் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய்.